Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய பீம் ஆப்ல பிரைமரி பேங்க் அக்கவுண்ட் ரிமூவ் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நீங்க உங்களுடைய பீம் ஆப்ல நீங்க பேங்க் அக்கவுண்ட ரிமூவ் பண்ணுவீங்க. பிரைமரியா இருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட ரிமூவ் பண்ணுவீங்க. ரிமூவ் பண்ணும்போது அந்த ரிமூவ் பண்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா வராது. நீங்க ரிமூவ் கிளிக் பண்ணி அப்படின்னா அதாவது டெலிட் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் அக்கவுண்ட் cannot be removed சொல்லிட்டு வரும். உங்களால உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, நீங்க இதுல பேங்க் அக்கவுண்ட ரிமூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு சொல்யூஷன் இருக்கு பேங்க் அக்கவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பீம் ஆப் டீரெஜிஸ்டர் பண்றது. நீங்க டீரெஜிஸ்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீரெஜிஸ்டரும் ஆகாது. உங்களுக்கு இப்படி வரும். நீங்க டீரெஜிஸ்டர் கொடுக்கும்போது டீரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் அலோட் சொல்லிட்டு வரும். உங்களால உங்களுடைய பீம் ஆப்பை டீரெஜிஸ்டர் பண்ண முடியாது. நீங்க உங்களுடைய பீம் ஆப்பை நீங்க டீரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட் ரிமூவ் ஆயிடும். ஓகே, இதுக்காக நீங்க உங்களுடைய பீம் ஆப்பை டீரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. நமக்கு டீரெஜிஸ்டரும் ஆகாது. இப்படி டீரெஜிஸ்டரும் ஆகல, நம்மளுடைய பேங்க் அக்கவுண்டும் ரிமூவ் ஆகல அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட ரிமூவ் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன் சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பீம் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய பீம் ஆப் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ பீம் ஆப் ஓபன் பண்ணிட்டு பீம் ஆப்பை நீங்க உங்களுடைய பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி நீங்க அன்லாக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ நீங்க உங்களுடைய பீம் ஆப்பை அன்லாக் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு இந்த பேஜ்ல பாருங்க, மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல பாருங்க ஆட் பேங்க் அக்கவுண்ட் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு பாருங்க. இப்போ அந்த ஆரோ நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இந்த ஆரோ கிளிக் பண்றேன். இப்போ நீங்க இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ்க்குள்ள வரும் பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு. இதுல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ்லமே ஷோ ஆகும். இப்போ இதுல பிரைமரி அக்கவுண்டா இருக்கு, டிஃபால்ட் அக்கவுண்டா இருக்கு. இப்போ இதுல பாருங்க இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இப்போ இதுல பாருங்க டெலிட் ஐகான் இருக்கு, ரிமூவ் சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. டிஃபால்ட் அக்கவுண்ட் cannot be removed சொல்லிட்டு வரும். உங்களுக்கு எத்தனை வாட்டி நீங்க ரிமூவ் கொடுத்தாலும் உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இது போல பிரச்சனை இருக்கவங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய பீம் ஆப்பை டீரெஜிஸ்டர் தான் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. டீரெஜிஸ்டர் எப்படி பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்க இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா பாருங்க உங்களுக்கு செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் செட்டிங்ஸ் கிளிக் பண்றேன். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல பாருங்க இதுல பீம் அக்கவுண்ட் சொல்லிட்டு டீரெஜிஸ்டர் ரிவோக் யூசர் கன்சர்ன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய டீரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி உங்களுடைய அக்கௌண்ட் டீரெஜிஸ்டர் ஆகும். பட் இப்போ ஆகல பாருங்க டீரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் அலோட் சொல்லிட்டு வருது. இப்போ பாருங்க நம்மளால டீரெஜிஸ்டரும் பண்ண முடியல. ஓகே, இப்படி உங்களுக்கு இது போல எரர்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு இது போல எரர் வருது அப்படின்னா நீங்க கடைசியா நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரேன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதுல பாருங்க உங்களுக்கு ஆப்ஸ் சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆப்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ்ல பாருங்க உங்களுக்கு பீம் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. பீம் அப்படின்ற இந்த ஆப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த பீம் ஆப் கிளிக் பண்ணுங்க. நீங்க பீம் ஆப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆப் இன்ஃபோ அப்படின்ற அந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. ஓகே, இந்த பேஜ்ல கீழே பாட்டம் பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சில மொபைல் டிவைஸ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இருக்கும். அதுக்குள்ள இருக்கும் ஸ்டோரேஜ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மொபைல்ல ஓகே ஸ்டோரேஜ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த ஸ்டோரேஜுக்குள்ள கீழே பாட்டம் பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய பீம் ஆப்கான டேட்டா டெலிட் பண்ணிருங்க. கிளியர் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் பாருங்க என்னுடைய பீம் ஆப்கான டேட்டா நான் கிளியர் பண்ணிட்டேன். இதுல டேட்டா கேட்ச்னு பாருங்க 0ல வந்துருச்சு. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு சில டிவைஸ்ல வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு படம் ஷோ பண்றேன். இப்போ இந்த டிவைஸ் பாருங்க இது வேற மொபைல். கீழே பாட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் டேட்டா கொடுத்திருப்பாங்க. நீ ஆப் இன்ஃபோக்குள்ள கீழே பாட்டம்ல கிளியர் டேட்டா இருக்கும். இதுல மேனேஜ் ஸ்பேஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேனேஜ் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இருக்கக்கூடிய கிளியர் டேட்டா அப்படின்றது நீங்க திரும்ப கிளிக் பண்ணும்போது திரும்ப மேனேஜ் ஸ்பேஸ் கிளிக் பண்ணும்போது அது கிளியர் கேட்ச் கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பீம் ஆப்கான டேட்டா கிளியர் ஆயிடும். இப்போ நீங்க பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க உங்களுடைய பீம் ஆப் ஓபன் பண்ணுங்க. இது போல பீம் ஆப்கான டேட்டாவை நீங்க கிளியர் பண்ணிட்டு உங்களுடைய பீம் ஆப் ஓபன் பண்ணுங்க. இப்போ நீங்க உங்களுடைய பீம் ஆப்பை ஓபன் பண்ணும்போது இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தா உங்களுடைய பீம் ஆப்பை லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய பீம் ஆப் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டீரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம இந்த வழியை பயன்படுத்தி நம்மளுடைய பீம் ஆப்பை நம்ம டீரெஜிஸ்டர் பண்ணலாம். அதே சமயம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியா நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க கண்டினியூஸா மறுபடியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா சேரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.